கிளைண்ட் வராங்க இல்லைன்னா யாரையோ ஒருத்தரை நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம்னா அவங்க ஸ்கின் டைப்ஸ் என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ப்ராப்பரா அவங்க ஸ்கின் டைப்ஸ் என்ன செய்ய தெரியாது, அனலைஸ் பண்ண தெரியாது. சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும், எப்படி பார்த்தா ஸ்கின் டைப்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணலாம். ஃபேஸ் கொஞ்சம் ஷைனாகவும் ப்ளஸ் ஓப்பன் ஃபோர்ஸாக இருந்தால் அது வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். இதே ஸ்கின் வந்து பார்த்தோம்னா டி ஜோன் ஏரியா வந்து ஆயிலாகவும் சீக் ஏரியா வந்து ட்ரையாக இருந்தாலும் அது வந்து காம்பினேஷன் ஸ்கில்லாக வந்துடும் மேம். இதே நார்மல் ஸ்கின்னுக்கு பார்த்தோம்னா ஸ்கின் பார்க்க கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் ஒரு டெம்பரேச்சரா வந்து ஒரு ட்ரைனஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அது வந்து நார்மல் ஸ்கின். இதே பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின்னுக்கு பார்த்தோம்னா ஃபேஸ் வந்து ஃபிளாக்கியாகவும் கொஞ்சம் டைட்டா இருந்தாலும் அது வந்து ட்ரை ஸ்கின் சொல்லிடுவோம். இதே கொஞ்சம் ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருக்கு, ஆக்னி வந்திருக்கு, ஆக்னி வந்துட்டு போன ஸ்கார் இருக்கு அப்படின்னா அது ஆக்னி ப்ரோன் ஸ்கின். சோ அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின்ல வந்து நார்மலாவே அவங்க ஸ்கின் வந்து சென்சிட்டிவா இருக்கு ஜெனட்டிக்கா. அதுக்கப்புறம் தப்பான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்க ஸ்கின்